ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம முட்டையோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த முட்டையாக இருந்தாலும் சரி, காடை முட்டையாக இருந்தாலும் சரி, நாட்டுக்கோழி முட்டை இல்லை இந்த பிராய்லர் கோழி முட்டை எதுவாக இருந்தாலும் சரி, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது முட்டையில். இது அது என்ன பண்ணுதுன்னா, கண்புரை மற்றும் வயது தொடர்பான விழித்திரை சிதைவு போன்ற கண் பிரச்சனைகளை தடுக்குது. நல்ல தரமான புரதத்தை அதை வழங்குது. இது ஒரு முழுமையான புரதமாகும். வைட்டமின் டி சத்து அதில் அதிகமாக இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான எலும்புகளை அது பாதுகாக்குது. அந்த முட்டையோட மஞ்சள் கருவில் தான் வைட்டமின் டி சத்து அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் முட்டையை 93% செரிமான திறனை அது கொண்டுள்ளது. இப்போ பார்த்திங்கன்னா முட்டை 2 வகையாக இருக்குது, காடை முட்டை, கோழி முட்டை அப்படின்னு. அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அளவில் காடை முட்டை 35 மில்லிமீட்டர் நீளமும் 27 மில்லிமீட்டர் உயரமும் கொண்டுள்ளது. இது எல்லாமே ஆய்வுகள் தான் சொல்லுது. கோழி முட்டை பார்த்திங்கன்னா 62 மீட்டர் நீளமும் 43 மில்லிமீட்டர் உயரமும் கொண்டுள்ளது. காடை முட்டைகள் கோழி முட்டைகளை விட 4 மடங்கு சிறியவை. அதோட ஓட்டோட நிறத்தை பார்த்திங்கன்னா, காடை முட்டை ஓடுகள் அடர் பழுப்பு நிற புள்ளிகளுடன் வெண்மையாக இருக்கும். கோழி முட்டையோட ஓடுகள் வெள்ளை அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்கும். இப்போ முட்டையோட எடையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சராசரியாக ஒரு காடை முட்டை 11 கிராம் எடை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் தான் சொல்லுது. ஒரு கோழி முட்டை 50 கிராம் எடையில் இருக்கும். ஒரு கோழி முட்டை கிட்டத்தட்ட 5 காடை முட்டைக்கு சமம். இப்போ ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோழி முட்டை, காடை முட்டை, எல்லா முட்டை எதுவாக இருந்தாலும் சரி, சத்துக்கள்ங்கிறது ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டத்துலேயுமே இருக்குது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேறுபடுது. இப்போ பார்த்திங்கன்னா, காடை முட்டைக்கும் கோழி முட்டையிலையும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு 100 கிராம் அளவுள்ள ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் பெனிஃபிட்ஸ் ஊட்டச்சத்து பார்த்திங்கன்னா, தண்ணி முட்டையில் தண்ணி சத்து இருக்குது. காடை முட்டையில் பார்த்திங்கன்னா 74.35 கிராம் இருக்குது. கோழி முட்டையில் 76.15 கிராம் இருக்குது. கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா 0.41 கிராம் காடை முட்டையில் இருக்குது. 0.72 கிராம் கோழி முட்டையில் இருக்குது. கலோரிஸ் பார்த்திங்கன்னா 158 காடையிலையும் 148 கிலோ கலோரி கோழி முட்டையிலையும் இருக்குது. புரதம் பார்த்திங்கன்னா 13 கிராம் காடை முட்டையிலையும் 12 கிராம் கோழி முட்டையிலே இருக்குது. கொழுப்பு சத்து பார்த்திங்கன்னா 11 கிராம் காடையிலையும் 10 கிராம் கோழி முட்டையிலே இருக்குது. கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா 844 மில்லிகிராம் காடை முட்டையில் இருக்குது. 372 மில்லிகிராம் கோழி முட்டையில் இருக்குது. இரும்பு சத்து பார்த்திங்கன்னா 3.65 மில்லிகிராம் காடை முட்டையிலையும் 1.75 மில்லிகிராம் கோழி முட்டையிலே இருக்குது. கால்சியம் சத்து பார்த்திங்கன்னா 64 மில்லிகிராம் காடை முட்டையிலையும் 56 மில்லிகிராம் கோழி முட்டையிலையும் இருக்குது. பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா 226 மில்லிகிராம் காடை முட்டையிலையும் 198 மில்லிகிராம் கோழி முட்டையிலையும் இருக்குது. பொட்டாசியம் பார்த்திங்கன்னா 132 மில்லிகிராம் காடை முட்டையிலையும் 138 மில்லிகிராம் கோழி முட்டையிலையும் இருக்குது. இப்போ இது எல்லாமே ஆய்வுகள் தான் சொல்லுது. இப்போ பார்த்திங்கன்னா அதில் நம்ம சொல்கிறோம், இது அதில் மஞ்சள் கரு அதிகமாக நம்ம சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அந்த மஞ்சக்கருவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. மனித உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள், கொழுப்புகள் மற்றும் கொலஸ்ட்ரால் எல்லாமே மஞ்சக்கருவில் தான் அதிகமாக இருக்குது. அதில் பெரும்பாலான கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ராலாக தான் இருக்கிறதுனால எது HDL அளவு அதிகமாகி LDL அளவு குறையும் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது. அதனால நம்ம 2 முட்டையிலையும் நல்ல பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. காடை முட்டையினாலும் சரி, கோழி முட்டையினாலும் சரி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.